கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசத்தோட பக்கத்தில் அழகாக சொல்லுங்கள், நாம் இனி சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷம் இல்லாமல் யாரும் இங்கே இருக்கக்கூடாது. நம்ம இனி சந்தோஷமாக இருப்போம். இல்லை கருத்தை ஹாப்பியாக இருப்போமா? அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஒரு காரியம் சொல்கிறேன். இன் ஃபெய்த் நீங்கள் எதை கேட்டாலுமே ஆண்டவர் தருவார். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஏசப்பா எனக்கு இது வேணும், கட்டாயமாக கேளுங்க, கட்டாயமாக கர்த்தர் தருவார். அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த நாளிலுமாய் கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். அல்லேலூயா. நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இல்லை, இதுதான் இந்த வருடத்தின் முதல் நாளின் வாக்கு தத்துவம். நமக்கு வாக்கு தத்துவம் பார்க்கும்போது வேதத்தில் இருக்கிற எல்லாமே வாக்கு தத்துவம் தான். ஸோ அதில் ஸ்பெஷலாக நம்ம மனசு கேட்கும்ல. இன்னும் பாருங்கள், முடிவில் சில பேர் ஸ்பெஷலாலாம் வச்சுருப்பாங்க. அதனால் நான் நிறையா வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இனி உன் சுகவாழ்வு வற்றி போவது இல்லை. அல்லேலூயா. வறண்ட உன் ஆத்துமா, பெலனற்ற உன் ஆத்துமா இனி பெலனுள்ளதாய் மாறுவதாய் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஸோ இனி தேவப்பிள்ளையே, இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத வார்த்தை கொடுத்துறதுன்னா இதுதான். நித்தமும் உன்னை நடத்தும். இல்லை, மனுஷன் நடத்துவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மள கீழே தள்ளிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் நடத்தும் பொழுது நமக்கு நன்மைகள் உண்டாகும்படியாய் சில காரியங்கள் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் வழி நடத்தினா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? செழிப்பாக இருக்கும். ஆனால் யார் நடத்துகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் வழி நடத்தணும். நம்ம வாழ்க்கையை யார் வழி நடத்தணும்? கர்த்தர். ஒரு கணவன் தன் மனைவியை வழி நடத்தினார்னா சந்தோஷமாக வழி நடத்துவாரா, கஷ்டத்தில் வழி நடத்துவாரா? அவர் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக நடத்துவார். யாருக்கோ அடி விடுதுன்னு நினைக்கிறேன். நான் அல்ல. சரியா? அப்போ அங்க ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் அதே கணவன் வழி நடத்தும் பொழுது சில வேளையில் தவறுகள் நிமித்தம் மனைவி கஷ்டப்படுவாங்க, கணவனும் கஷ்டப்படுவார், தாய் தகப்பனும் கஷ்டப்படுவாங்க, பிள்ளைகளும் கஷ்டப்படுவாங்க. இதுதான் மனுஷனுடைய வழி நடத்துதல். ஆனால் ஒருவர் வழி நடத்துவார்னா, ஏசப்பா வழி நடத்துவார்னா, ஏன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் வழி நடத்துவார்னா கஷ்டப்பாதை வரும். ஆனால் அந்த கஷ்டப்பாதையில் நாம் இருப்போம். ஆனால் அந்த கஷ்டம் நம்மளை அண்டவே அண்டாதுங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். வேதனைகள் வரும். கடந்த வருடத்தில் எத்தனை வியாதிகள் வந்து அட்டாக் ஆச்சு, எத்தனை வேதனைகள் அட்டாக் ஆச்சு. ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து நம்மளை இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார வச்சுருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய கிருபை. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் ஆசீர்வாதம்னா இந்த உலக மனுஷர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பணம் இருந்துட்டா சந்தோஷமாக இருந்துருவாங்க. எல்லாருக்கும் அதுதான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு பணம் அல்ல, தேவன் கூட இருந்துட்டா அவங்க சந்தோஷமாக இருந்துருவாங்க. ஒன்றுமே இல்லாத நிலையிலையும் நமக்கு தேவன் இருக்கிறார் அப்படின்னா வறட்சியின் காலம் நமக்கு இருந்தாலும் தேவன் நம்மளோட இருப்பார்னா அந்த வறட்சியின் காலம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அல்லேலூயா. ஏன்னா இந்த வாக்குத்தத்தத்தில் பார்த்தீங்கன்னா 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 விதமான வாக்குத்தத்தங்கள், 4 விதமான ப்ராமிஸ். என்னன்னா, முதல் ப்ராமிஸ், அவர் நித்தமும் உன்னை நடத்தி. ரெண்டாவது, வறட்சியான காலங்கள் இருந்தாலும் உன் வாழ்வு செழிப்பாக இருக்குங்கிற. ஊரே பஞ்சமாக இருந்தாலும் உன் வீட்டில் பஞ்சம் இருக்காதுங்கிற. ஆமென். பலவீனத்தோடு நீ வந்திருக்கிறியா? நீ விசுவாசிப்பானா உன் பலவீனத்தை புதுப்பிச்சு பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிற. அல்லேலூயா.
வற்றாத நீர் ஊற்றாய் நீ இருப்பாய். 4வது ஆசீர்வாதம், வற்றாத நீர் ஊற்றாய். அப்போ இப்போ நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் இந்த 4த்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு காரியம் செய்யணும். அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படுகிற பிள்ளைகளார். இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அவங்க எப்படி இருக்கணும்னு கர்த்தர் பிரியப்பட்டாரோ அவர்கள் அப்படி இல்லை. எடுத்து வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 58 3 4 5 வாசிங்க. போதும் சிஸ்டர். அப்போ இன்னைக்கு அநேக வேளையில் உபவாசம் பண்ணும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் நம்மளோட ஜீவன் இருக்குது. ஆனால் அப்படி இராதபடிக்கு தேவன் பிரியப்படுகிறது என்ன தெரியுமா? 6 வாசிங்க. ம் 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 7 அப்படி நிப்பாட்டுங்க சிஸ்டர். பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது தான் எனக்கு பிரியம் அப்படிங்கிற. கடந்த வருடத்தில் எத்தனை பேருக்கு நம்ம ஆகாரம் கொடுத்துருக்குறோம்? பசி உள்ளவனுக்கு. விரதம் இருக்க சொன்னால் நம்ம விரதம் இருந்துடுறோம். அதுக்கு பேர் தான் இன்னொரு வார்த்தை உபவாசம். விரதம் இருக்கிறவங்க எப்படின்னா, இப்போ நான்லாம் இந்த நாட்களில் விரதம் இருந்தேன், உபவாசம் இருந்தேன். எப்படின்னா மதிய வேளை ஒரே ஒரு கஞ்சி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எப்படா 6 மணி ஆகும்னு பார்த்துக்கினே இருப்பேன். 6 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு சாப்பிட்றது. அப்போ அது முழுமையானதாக இருக்குமா? இருக்காது. நம்ம விரதம் இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அந்த விரதம் முடிஞ்சோடனே நம்மளுடைய வயிற்று திருப்திக்கு, நாவின் ருசிக்கு பாயாசம், வடை, பிரியாணி எல்லாமே செஞ்சு சாப்பிட்றோம். நம்மளோட விரதம் மன திருப்தினால நடந்துருச்சு அப்படின்னு இறைவன் அதில் பிரியப்படுகிறார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இறைவன் அப்படி பிரியப்படலை. நீ உபவாச நாட்களிலே ஆண்டவர் பிரியப்படுதுன்னா இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படிங்கிறார். ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுப்பா அப்படிங்கிறார். கேவலமாக பார்க்கப்படுகிறவனை தள்ளி விடாதபடிக்கு அவனை சேர்த்துக்கொள்ளு. இந்த காரியம்தான் எனக்கு பிரியமான காரியம் அப்படிங்கிறார். இப்போது அனுதினமும் கர்த்தர் நம்ம நடத்த வேணும்னா சின்ன கண்டிஷன் தாங்க, சின்ன கண்டிஷன். இல்லாதவர்களுக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாக நம்மளுடைய ஜீவன் மாறிடும். அல்லேலூயா. இல்லை, இன்னைக்கு உபவாசம் விடும் பொழுது நாம் நம்மை போல இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த வருஷத்தில் இந்த முதல் நாள்லேயே அதை செய்வோமே. இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு நாச்சோ, ஒரு 4 இட்லி நாச்சோ, ஒரு 3 இட்லி நாச்சோ கொடுப்போமே. நல்லது தானே? இல்லை, இறைவன் அதை நேசிக்கிற தேவனாக இருக்குது. இப்படியெல்லாம் செய்வ அப்படின்னா எடுங்க சிஸ்டர், 8 எடுத்து வாசிங்க. ம் 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 அப்போ என்ன ஆகுதுன்னா, விடிய கால சூரியனை போல நம்மளுடைய வாழ்வு சுக வாழ்வாய் மாறும்னு வேதம் சொல்லும். அப்போ உபவாசம் எதுக்காக இருப்பாங்க? அந்த உபவாச வேளையில் எதுக்கு இருப்பாங்க? யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு. முடிச்சதுக்கப்புறம் அடி இடி மாதிரி விழும். அம்மாவா இல்லையா? அடி இடி மாதிரி விழும். பாவம் செய்யக்கூடாது,
பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உபவாசங்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் அந்த உபவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் பாவம் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நாமளே அப்படி தான் செய்வோம். அப்படி இல்லாதபடிக்கு தேவன் பிரியப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்னா, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அழகா சொல்லித்தராரு பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு. இதெல்லாம் நீ செஞ்சுட்டேனாப்பா, நீ வெளிச்சம் போல இருப்ப. இருள நீ இருந்தாலும் அது இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துடும். அப்புறமேட்டு தான் இந்த வாக்கு தத்துவம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இனி நான் எப்படி இருக்க போறேன், என்னை யார் நடத்த போறான்லாம் பயப்படாதீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய காரியம், யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தனிமையில் இருக்க போகிறோம் நீ பயம் கொள்றாயானா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நடத்த வல்லவராயிருக்கார். கரத்தை பற்றி கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்க. கரத்தை நீ நீட்டுவாயானால் உன் கரத்தை அவர் பிடித்து வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நித்தமும் கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஆபத்துகளிலும் மீட்டெடுத்து அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நடத்துவாருங்க. ஆண்டவர் அதிரசனமானவர், அற்புதமானவர். அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 4 காரியங்கள் அவர் நித்தமும் உன்னை நடத்துவார். முதல் காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 32:8 வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 32:8. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லைப்பா. இது வரைக்கும் தவறான ஆலோசனைகள் நண்பர்கள் மூலயமா கேட்டு நம்ம வாழ்க்கை அழிச்சிருப்போம், பணத்தை இழந்திருப்போம், எல்லா காரியங்களையும் விட்டுட்டு இப்போ நடுவில் நிற்கிற பிள்ளையா நம்ம இருப்போம்னா இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் கண் நம்ம மேலே பட்டு நம்ம வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி போனால் தேவனுடைய வழி நடத்தலை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஒரு காரியத்தையும் அப்பாவை கூப்பிடணும், அப்பா என் கூட நீங்கள் வாங்க, எனக்கு இது செய்ய தெரியல. இந்த சின்ன பிள்ளைங்க கூப்பிட தெரியல, சின்ன பிள்ளைங்க கூப்பிட தெரியும். ஒரு கொசு கையில் இப்படி அடிச்சிட்டா என் பொண்ணு, அதை எடுத்து கூட என்னை கூப்பிடுறான். அடித்த கைக்கு எடுத்து போட தெரியணுமா? தெரியும். ஆனால் எதுக்கு? அப்பா பக்கத்தில் இருக்கிறாரு, நாம ஏன் அதை தொடணும்? அது அழுக்கு. உண்மைதான், அது அழுக்கு, ரத்தக்கரை இருக்கு. அதை தொட்டா அவங்க கரம் படிஞ்சிடும். கூப்பிடு, சும்மா வெட்டியா இருக்கிற அப்பாவை கூப்பிட்டு. ஆமா இல்லை பிரியா? பிரியா நிறையா பண்ணியிருக்கா போல, அங்கிள் பாவம் போல பார்க்கிறார் இல்லை? அதே போலதான் நம் பரலோக தகப்பனாக இயேசு கிறிஸ்துவ நம்ம வழி நடத்துவாரே. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற பாவங்களை அவர் தூக்கி எறிகிறவராக இருக்கிறார். அவர் அசிங்கம் பார்க்கவே மாட்டார். நம்ம பாவத்தில் பன்னிக்குட்டி போல கீழே விழுந்து கிடப்போம். ஆனால் இயேசுவே அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் என்ன சந்தோஷத்தில் பார்ப்பார்னா, என் பிள்ளை என்னை கூப்பிட்டுட்டான், அவனை சுத்திகரிப்பதற்காக என் கை கரப்பட்டா பரவாயில்ல, அவன் மனசு கரப்பட்ட மனசை என் கை ஒன்று தான் சுத்திகரிக்கும், என் கை ஒன்று தான் அவனை வழி நடத்தும் சொல்லி அவர் கரை நம்ம நீட்டி எடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் நித்தம் நம்மை நடத்துகிற தேவன். அப்போ என்ன பண்ணலாம்? உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல். அப்போ இந்த வருடத்தில் அவர் கண்ணு நம்ம மேலே படப்போகுது. அல்லேலூயா.
தகப்பனுடைய கண்ணு பிள்ளை மேல பட்டுச்சுன்னா பிள்ளையால எங்கன்னா போக முடியுமா? போக முடியுமா சொல்லுங்க? தகப்பனுடைய கண்ணு பிள்ளை மேல பட்டுடுச்சுன்னா எங்கன்னா அந்த பிள்ளையால எங்கன்னா ஓடி ஒளிய முடியுமா? தாயினுடைய கண்ணு பிள்ளை மேல பட்டுடுச்சுன்னா அந்த பிள்ளையால எங்கன்னா ஓடி ஒளிய முடியுமா? முடியாது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கண் நம்ம மேல படுகிறபடியினால நம்மால் எங்கும் ஓடி ஒளிய முடியாது, தீமை செய்ய முடியாது. இந்த வருடத்துல நாம் தீமை செய்யாத பிள்ளைகளாய் அனுதினமும் நம்மை அவர் நடத்த பிரியப்படுகிறார். துக்கத்துல இருந்தா தகப்பன் பார்த்துட்டாரு அப்படின்னா நம்மளை விடுவிப்பாரா? விடுவிப்பார். அப்ப நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எடுத்து வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 48:14. 48:14. இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கைட் பண்ணியிருக்காங்கல்ல, எல்லா வேலையிலையும் ஃபுல்லாக கைட் பண்ணியிருக்காங்களா இல்லை கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்காங்களா? எல்லா மனுஷனும் இதோ அக்கா தங்கச்சிங்க இருக்கீங்க. தங்கச்சி சிறு பிள்ளையாக இருக்கும்போது அக்கா கைட் பண்ணியிருப்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஏன் அவனை வழி நடத்தணும், உனக்கு தான் எல்லாம் இருக்க போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே சொல்லுகிறாரு, மரண பரியந்தம் நான் உன்னை வழி நடத்துவேன். தேவப்பிள்ளையே, இதை நீ விசுவாசிப்பையானால் உன் குடும்பத்தை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். சில பேருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் பார்த்தாதான் தேவனை தேவன் என்று நம்புவாங்க, கர்த்தரை கர்த்தர் என்று நம்புவாங்க. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு விசுவாச அறிக்கை நான் எடுக்கிறவனாக இருக்கிறேன். இந்த வேளையில் அப்படி உங்கள் தெய்வம் என்னை நடத்துவாங்க அப்படின்னா, இந்த காரியத்தை எனக்கு ஜெயம் தர சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு சொல்கிறேன், நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற காரியத்தை இந்த புதிய வருடத்தில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனால் அவர் நடத்துகிற தேவன், அவர் வழி நடத்துகிற தேவன். அவர் வழி நடத்தும் பொழுது அங்கே பாதையிலே பாவங்கள் இருக்காது, இருள் இருக்காது, அக்கிரமங்கள் இருக்காது. நீதியின் சூரியன் வெளிச்சம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேவை வழி நடத்தின தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே போகும்பொழுது இரவு வேளையிலே அக்னி ஸ்தம்பமாய், பகல் வேளையிலே மேக ஸ்தம்பமாய் வழி நடத்துகிறது போல நம்ம குடும்பத்தை அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன், கர்த்தரின் குடும்பத்தை வழி நடத்துவார்? அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நம்மளை வழி நடத்த ஒருத்தர் இருக்க, கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாச அறிக்கையில் சொல்கிறேன், கர்த்தர் என்னை இப்படி இங்கேருந்து பார்க்க வைக்கிறதுக்கு நான் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் ஆண்டாய் இது இருக்க போதும். குடும்பத்தை மகிழ்ச்சி உண்டான ஆண்டாய். சஞ்சலமும் சலசலப்புகளும் மனுஷங்களால், வியாதியினால், வேதனையினால், நம் தவறுகளால் இருக்குன்னா அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க கர்த்தரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை வழி நடத்தினார். மோசேயை கொண்டு ஜனங்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. இதை செய்த தேவன் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை வழி நடத்த ஒருத்தர் இருக்காருங்க, கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. நித்தமும் உன்னை நடத்து, நித்தமும் உன்னை நடத்து. வழி நடத்த ஒருத்தர் டெய்லி உங்களோட இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு. பயப்பட வேண்டிய அவசியமே. பிள்ளைங்க எவ்வளோ தூரம் போனாலும் பிள்ளைங்களை வழி நடத்த கர்த்தர் இருக்கிறார். எவ்வளோ தூரம் கணவன் வேலைக்கு போனாலும் வழி நடத்த கர்த்தர் இருக்கிறார். எவ்வளோ வேலைகள் வீட்டில் மனைவி செஞ்சாலும் வழி நடத்த கர்த்தர் இருக்கிறார். இது குடும்பத்தின் செழிப்பான ஆண்டு. நித்தமும் அவர் நடத்தி நம்மை செழிப்பில் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கலங்கி நிற்காதீங்க. முட்செடியின் நடுவிலே மோசே சந்தித்தது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. கேட்டது என்னவென்றால் சந்தித்தது தேவனை, கேட்டது தேவ வார்த்தை. இன்னைக்கு உங்களுடைய முட்செடியின் நடுவிலே அவர் வர பிரியப்படுகிறார், உங்களை நடத்த பிரியப்படுகிறார். அவ்வளோ ஜனங்களை வழி நடத்தின தேவன் நம்மளை வழி நடத்த மாட்டாராங்க?
கடந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தின தேவன் இந்த ஆண்டு கைவிட்டுருவாரோ? நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, எதிர்பார்த்தது கிடைக்கலைன்னும் போது ஆண்டவருக்கு கண் இல்லையா அப்படின்னு. ஏன் எதிர்பார்த்தது சில வேளையில் கிடைக்கலன்னா, அது கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கை தப்பான பாதைக்கு போயிடுச்சுன்னா அது கிடைக்காது. அது தேவையில்லைன்னா இறைவன் தரவே மாட்டாருங்க. அல்லேலூயா. சில முட்செடிகள் நமக்கு முள்ளாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை வழி நடத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 வாசிங்க. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே. அவள் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வான்கோதுமை தூற்றுவான். இந்த பகுதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் டீட்டெயிலாக போக பிரியப்படலை. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சிடுவேன். நேரம் எடுக்க மாட்டேன். அங்கே தன் மாமியார் பஞ்ச காலத்திலே இருக்கும் பொழுது மாமியார் மீது பாசம் வைத்து ரூத் வந்து மாமியார் பின்னாடியே வராங்க. மாமியாரை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த மாமியாருக்கு வேதனை வருது. ஐயோ, என்னால் இந்த மருமக கஷ்டப்படுறாளே, இவ ஏன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லும் பொழுது மாமியார் வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ரூத் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்போது ரூத்தை வழி நடத்துவதற்கு ஒரு நகோமி அங்கே இருக்கிறாங்க. மோசேயை வழி நடத்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசே இருக்கிறார். மோசே காலத்துக்கு அப்புறம் யோசுவா இருக்கிறார். இப்போ ரூத் வழி நடத்துவதற்கு நகோமி. அப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு வழி நடத்துதல் நிச்சயம் தேவைப்படுது. வழி நடத்துதல் இல்லாமல் எந்த மனுஷனாலேயும் இந்த உலகத்தில் செழித்தோங்கி இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு நகோமி தேவைப்படுது. எஸ்தருக்கு ஒரு முருகதாய் தேவைப்படுது. தீமோத்தேயுக்கு ஒரு பவுல் தேவைப்படுது. உங்களுக்கு எனக்கும் வழி நடத்த ஒருத்தர் தேவைப்படுறாரு. அதுதாங்க இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பாருன்னா நம்ம வாழ்க்கையில் இருளுங்கிறதே இல்லவே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பாருன்னா அந்த வாழ்க்கையில் இருளுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையான பாதையில வழி நடத்தி செல்வாருங்க இந்த ஆண்டுல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கன்ஃபர்ஸ் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போது கிடைக்கும், இயேசு செய்வார். என் கணவன் இப்படி இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க, என் மனைவி இப்படி இருப்பாங்க, என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க. இது ஆண்டவர் இந்த வருடத்தில் அவர் இழந்து போன குடும்ப ஆசீர்வாதத்தை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வியாபார ஸ்தலத்தை அவர் உருவாக்கி அதை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது காரியம், உலகம் வறட்சியாக இருந்தாலும் நமக்கு தேவன் செழிப்பான வாழ்க்கையை நிச்சயம் வைப்பாருங்க. உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் நம்மளுடைய வீடு பஞ்சத்தில் இருக்கவே இருக்காது. இப்போது பஞ்சத்தில் 2 காரியம் இருக்கக்கூடாது. ஒன்று நாம் இருக்கக்கூடாது உலக ரீதியாக, இன்னொன்று நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை பஞ்சத்தில் இருக்கக்கூடாது. தேவனை தேடணுங்க. நான் சீக்கிரம் எழுதி ஒட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு சார்ட் இருக்கும். இன்றைக்கி என்ன டே? வெனஸ்டே. இன்னிலேருந்து குடும்ப ஜெபம் பண்ணுறவங்க அந்த சார்ட்டில் வந்து 6 நாள் குடும்ப ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா டிக் அடிக்கணும். வேலையின் மத்தியில், பாடுகள் மத்தியில் குடும்ப ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நான் எழுதி ஒட்டிடுவேன். இன்றைக்கி முடிஞ்சிடும் அது. அப்போ டிக் அடிச்சிடணும், கம்பல்சரி டிக் அடிச்சிடணும். ஏன்னா அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைய முடியும். அவரை தேடுகிறவர்கள் அவர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம குடும்பம் இப்படி பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குதுன்னா அவரை தேடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட நிலத்தில் ஈசாக்கின் காலத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1-5 வாசிங்க சிஸ்டர்.
கண்டு ம் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவரையும் தருவேன். சந்ததி தேசத்துக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவரையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் வருதுங்க. அவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறீங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு என்ன தெரியும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. நான் அடிக்கடி எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்கிறது தான், பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாம உலகத்தில் எத்தனை காரியங்கள் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்களேன், அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து நான் இனி கீழ்ப்படிவேன் உங்களுக்குன்னு சொல்லுங்களேன். உங்களை தான் மேடம் சொல்லுங்க. கசப்பா இருக்கு பிள்ளை, சொல்லுங்க தம்பி, கிட்ட போய் சொல்லு, காது கேட்காது. பாவக்காய் கூட சாப்பிடுவானுங்க போல. இப்போ 4 கிலோ பாவக்காய் கொடுத்தா சாப்பிடுவாங்க. நீ எங்க வந்து சொல்லு. நீங்க உங்க அம்மாவுக்கு சொல்லிட்டீங்களா? அப்புறம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் உண்டுங்க. வேணும்னா பிள்ளைங்களை எப்படி பெட்டில் போட்டுருங்க, கையில் தூக்கி வச்சு தூங்கிறது கஷ்டமாக இருந்தால் இது பண்ணிடுங்க. அல்லேலூயா. ஸோ அங்கே கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் வருது இல்லை. அங்கே சொல்கிறாரு ஆபிரகாமின் காலத்திலே பஞ்சம் வருது. அப்போ நம்ம குடும்பத்துலேயும் பஞ்சம் வரும். எப்போ பஞ்சம் வரும்னா, அதான் உலக ரீதியான பஞ்சம் இல்லை, மனசில் ஒரு பஞ்சம் வரும். என்னென்னா, என் பெத்த பிள்ளை என் பேச்சை கேட்கல அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்ததுனாலுமே அது பஞ்சம்தான் இல்லை. பிள்ளை நம்ம பேச்சை கேட்டுடுச்சுன்னா மனசு குழுன்னு இருக்கும்ல. தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்க பஞ்சத்தை உண்டு பண்ணக்கூடாது. அப்போது பஞ்ச காலம் வராதபடிக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் இந்த ஈசாக்கின் சரித்திரத்தை நம்ம எல்லாமே வாசிக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும். அப்போது அங்கே பார்க்குறோம், சொல்லுகிற இடத்துக்கு ஆபிரகாமும் போனார், சொல்லுகிற காரியத்தை ஈசாக்கும் செஞ்சார். அங்கே செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 26வது அதிகாரத்தில் 28லேருந்து 31 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அப்படி நிப்பாட்டுங்க சிஸ்டர். அதுக்கு மேலே நம்ம வாசிக்கும் போது மேலே பார்க்கும் பொழுது, பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைக்க புறப்பட்டான்னு இருக்கும். ஊரே பஞ்சத்தில் இருக்குது. இந்த தேவ மனுஷன் இயேசுவின் நாமத்தை வந்து கர்த்தருடைய நாமத்தை கொண்டு விதைக்க போறாரு. கிணத்தை தோண்ட போறாங்க. நீர் வருது, விதைகள் அறுவடைகள் சூப்பராக வருது. எப்படி? அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினார். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பார். பெற்றவங்களுடைய மனசு குளிர வச்சுட்டோன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையும் பாடுகளும் வரவே வராதுங்க. உண்மையை சொல்கிறேன். அப்போது சம்பாதிக்கிற பணம் பெற்றவங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் தான் சர்ச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீ வீட்டில் வேலை செய்யாமல், வீட்டில் தாய் தப்பனை சந்தோஷப்படுத்தாமல் உலகத்தில் நீ வந்து எந்த வேலை பண்ணாலும் அது குப்பையில் போடப்படுகிற காரியமாக தான் இருக்கும். அதனால் பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணுங்க. ஆண்டவர் வேறு விதமாக இன்றைக்கி எடுத்துருன்னா, இதை நான் தியானம் பண்ணும்பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. ஆனால் இன்று கர்த்தர் இதை சொல்லுகிறார் அப்படின்னா, பேரண்ட்ஸோட மனசு கஷ்டப்படுதுன்றத வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே விதை விதைக்க போகும்பொழுது அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு அந்த இடத்துல ஒரு அறுவடை. எப்படி? உன்னிடத்துல தேவன் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விரோதி கூட வந்து அங்கே ஒப்புரவு ஆகுறாங்க, நண்பர்கள் ஆகுறாங்க. அல்லேலூயா.
ஒப்புரவாகும் பொழுது அவர்கள் அங்கே விருந்து பண்ணி சமரசமாக போயிடுறாங்க, எதிரிகளே இல்லாதபடிக்கு ஆயிடும். அப்போ கர்த்தர் ஒருவனை நடத்துவாரேனால், ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவானேயானால் அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. அந்த இடத்துல தேசத்தின் குடிகள் தவறான பாதைக்கு போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு கட்டளை கர்த்தர் அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல மழை வராதுன்னு சொல்லும் பொழுது அந்த மழை வரலை, பனியும் பொழியலை. அப்போ ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்காது. இப்போ தண்ணி பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? செழிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனாலும் எலியாவை தேவன் கேரித்துக்கு அனுப்புறார், இந்த டைரக்ஷனுக்கு போப்பான்னு நடத்துறார். அப்போ பஞ்சகாலத்தில் கூட, வறட்சியான காலத்தில் கூட இறைவன் உன்னோடு இருப்பாரே ஆனால் உன்னை வழி நடத்தி அவர் சொல்லுகிற பாதைக்கு போகும். அந்த பாதைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல உனக்காக போஜனத்தை அவர், உனக்கான வாழ்வை அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. காகத்தை கொண்டு போஜித்த தேவன், காகத்தை கொண்டு எலியாவுக்கு உணவு கொடுத்த தேவன். காகத்தையே அவர் பயன்படுத்த முடியும்னா, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு காகத்தை கொண்டு பயன்படுத்த முடியும்னா, அவர் சாயலில் படைக்கப்பட்ட நம்மை அவர் நேசித்தபடினால தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ நம்ம அவருக்கு கீழ்ப்படியும் போது எத்தனை ஆசீர்வாதம் வருங்க, எத்தனை ஆசீர்வாதம். ஆண்டவர் பெருசால எதுவும் சொல்லுங்க, எல்லாரிடத்துலையும் அன்பாருன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். இயலாதவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதை நம்ம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு உண்டான பிளஸ்ஸிங்ஸ் கட்டாயமாக வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, கேரித்த ஆற்றக்கரையில் அந்த இடத்துக்கு வரும்பொழுது காகத்தை கொண்டு போஜனம் கொடுக்குறாரு. அந்த ஏரி வறண்டு போயிடுது, இனி அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போது அங்கே 17:8-9 வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். சாரிபாத்தூருக்கு. அதாவது ஆண்டவர் அவருக்கு பிடித்தமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அனுதினமும் நம்ம நடத்துவாருங்க. இந்த வேலைக்கு போப்பா, இந்த காரியத்தை செய்ப்பா, இவங்ககிட்ட பேசுப்பா, இந்த செயல், இந்த விஷயத்தில் ஞானமாக இருப்பா, நம்ம சொல்லித்தரத்தை கேட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நமக்குள்ளே வேதனையும் துன்பமும் வரவே வராது. அதுக்கு நேர்மாறாக இப்படி போகும்போது, நம்ம இப்படி போகும்பொழுது தான் வேதனை வருது. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அவ்வளோதாங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம்னா நம்ம குடும்பம் செழிப்பாக இருப்பது மிக நிச்சயம். அங்கே பாருங்கள், ஒரு விதவையின் ஊருக்கு அனுப்புகிறாங்க. இந்த இது காரியம் நமக்கு தெரியும். அவங்களே எடுத்து வாசிங்க. 17:24 இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, 17 10 16 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அந்த ஸ்திரீயே பஞ்சத்தில் இருக்கிறாங்கம்மா. அந்த அம்மாவே ஏதோ ஒன்று கடைசி அப்பம் கொஞ்சோண்டு இருக்குது, நம்ம பாஷையில் சொல்லலாம் ஒரு கடைசி பூரி சுடுற மாவு இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இறந்து போயிடலாம் அப்படின்ட்டு பிள்ளையோட இறந்து போயிடலான்ட்டு வரும்பொழுது தீர்க்கதரிசி பார்க்குறாரு, அதை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு. அதுக்கப்புறம் பார்க்கணும், அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பஞ்ச காலம் தீரும் மட்டும் அந்த இடத்துல பஞ்சம்ங்கிறதே இல்லவே. அந்த ஸ்திரீயானுடைய மகன் இறந்துடுறாங்க. எடுத்து வாசிங்க 17:24. ம் 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 இறந்த பிள்ளையை உயிரடைய செய்து தேவ நாம மகிமடையத்தக்கதாய் அந்த காலம் மாறிச்சுங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவ காலம் அப்படியாக மாறிடுச்சு, தேவனுடைய நாம மகிமையாய் மாறிடுச்சு. அப்போ உங்களை பயன்படுத்த கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரு. ஒப்பு கொடுங்க. தேவ மகிமை உங்களில் வெளிப்பட கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். 3வது பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் முடிச்சிடலாம். ரினியூடு ஸ்ட்ரென்த், உன்னை பலப்படுத்துவார், உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிறாயா? சரீர வியாதிகளில் உபாதைகளில் இருப்போம் அப்படின்னா நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சங்கீதம் 91:10 சொல்லுங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை சொல்லுங்களேன் ஒரு வாட்டி. வாதை உன் கூடாரத்தை அணுகான்னு சொல்லுங்களேன். இது என்ன அர்த்தம்னா, எந்த நோயும் உன் வீட்டுக்குள்ளே வராதுன்னு அர்த்தம். இதை விசுவாசிச்சுன்னா தேவனுடைய மகிமையை காண்பார். அவருடைய இன்னொரு நாம யெகோவா ராஃபா. வேதனை இருக்கிற இடத்துல கைகளை வச்சு சொல்லுங்களேன், யெகோவா ராஃபான்னு. யெகோவா ராஃபா, இதை நீங்கள் சொல்லி பாருங்களேன். உண்மையாலுமே சொல்கிறேன், கடந்த நாட்களில் எனக்கு கடந்த வருடத்தில் இப்படிப்பட்ட வேதனை சரீர ரீதியாக எனக்கு வந்ததே கிடையாது. இத்தனை நாள் வந்து, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் வரும்போது நான் சொல்லி விடுதலை பெற்றுக்கொண்டது யெகோவா ராஃபாவை மட்டும்தான். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. இரவு வேளையில் தூங்க முடியாத காரியங்கள், ஆனாலும் எனக்கு விடுதலை கொடுத்தது யெகோவா ராஃபாங்கிற நாமம் மட்டும்தான். யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். இந்த வேளையில் எந்த பகுதிகளில் உங்களுக்கு வியாதிகள் வேதனைகள் உண்டு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ, யெகோவா ராஃபா என்கிற நாமம் உங்களை சீர்படுத்தி அவருடைய கரம் உங்கள் சரீரத்தில் இருக்கிற உபாதைகளை, அல்லேலூயா, glory to Jesus, அல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறபடியினால உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா உபாதைகளையும், ஒருவேளை இரவு வேளையில் நான் செத்து போயிட்டேன்னா என்ன ஆகும்னு எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இப்போ ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறாருல்ல, ஏன் தெரியுமா? அவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறபடினால. நடுராத்திரியில எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு ஒரு பயம் வருதுல்ல, அந்த பயம் பிசாசு கொண்டு வரது. அல்லேலூயா. இனி இந்த வருடத்தில் அப்படிப்பட்ட பயங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தெளிவாய் மனசுல இருக்கிற கலக்கத்தை நீக்க வல்லவராய் இருக்கிறார். பயந்து எழுப்பி உட்காந்து நான் உயிரோட தான் இருக்கிறேன் அந்த நிலையில் கடந்த வருடத்தில் இருந்திருக்கிற, ஆனால் இந்த வருடம் இனி அப்படி இல்லாதபடிக்கு ஒரு நித்திரை, நல்ல நித்திரையா நீ சுகித்து சந்தோஷமாக நித்திரை பண்ணி காலையில் எழும்ப செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே. யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். உன் நினைவுகள் உன்னை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலே இப்படிப்பட்ட பயத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யெகோவா ராஃபாவை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யெகோவா ராஃபாவின் நாமத்தை உச்சரித்து உன் நினைவுகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில, பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுதுல உன்னை விட்டு விலகும்படியாய் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதை நீ பெற்றுக்கொள்வாயாக. நீ விசுவாசித்தால் யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தருவார் என்று நீ இந்த நொடி பொழுது விசுவாசிப்பாயானால் அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்த உன்னை செழிப்பாய் வைப்பது மிக நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் கொள்ள வேண்டாங்க. கடந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை நினைவுகளில் பயந்து போய் கிடப்பீங்கன்னா இல்லைங்க, இப்படிப்பட்ட பயங்கள் இனி ஒரு நொடி கூட, இனி இந்த நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பயங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. யெகோவா ராஃபா அவர் அதை நீக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் திரும்ப சொன்ன வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. அப்படி ஒரு வாதை வருதா சொல்லுங்க. ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவே உமக்கு சொந்தம். ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவே உமக்கு சொந்தம். ஏசப்பா உங்களுக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானதை அவர் பிரியத்தின்படி தான் நடக்குமே தவிர அவருக்கு சித்தமில்லாத ஒருவன் வந்து அவருக்கு பிரியமான பொருள் எடுக்க முடியாது.. உங்கள் பொருளை நான் எடுக்க முடியுமா? நீங்கள் எனக்கு கொடுத்தா தான் எடுக்க முடியும். 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 நீங்கள் எனக்கு கொடுத்த
நீங்கள் எனக்கு கொடுத்தா தான் எடுக்க முடியும். அவர் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். நீ கனம் பெற்று கொள்ளணும் போது உன்னை கொடுப்பாரு. நீ கனவீனத்துக்கு உண்டாவ அதனால் நீ கஷ்டப்படுவானா உன்னை கொடுக்கவே மாட்டார், கையில் பிடிச்சி வச்சுப்பாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகார். தெளிந்த புத்தியுள்ள பிள்ளையா நீ இந்த இடத்த விட்டு இன்னைக்கு கடந்து செல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயானால் உன்னுடைய வியாதி, உன் பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அதமாக்கி போடப்படுவதா. சில வேளையில் யோசிப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை நினச்சிட்டு அதனால தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ அழுது கொண்டிருக்கிற நிலை இனி உன்னில் இராது. என்னைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டாயோ அந்த ரட்சிப்பு நிமித்தம் நீ அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்ட. இனி அந்த பாவம் உன்னை இருளுக்கு எடுத்து செல்லாதபடிக்கு அவர் அதை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, glory to Jesus. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 46:1 இப்படியாக சொல்கிறார், உன்னுடைய ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு சுகத்தை கொடுத்து உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தில் சொல்லுங்க, விசுவாசத்தில் சொல்ல, நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீ செழித்து சுகித்து சந்தோஷமாக இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை ஸ்ட்ரென்த் பண்ணுகிற தேவனாக இருக்கிறது. அப்போ ஒரு பாவம் செய்யும் பொழுது அங்கே இடத்துல ஒரு பலவீனம் வருது. ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத போது அந்த இடத்துல ஒரு பலவீனம் வருது. இனி அப்படி இராதபடி சிம்சோன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால தன்னுடைய பெலனை எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனாலும் கர்த்தரிடத்துல ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு விஷயம் மாத்திரை இறங்குங்கன்னு சொல்லும் பொழுது அவன் பலத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எபேசியரின் 6:10 வாசிங்க சிஸ்டம். அவருடைய வேத வசனத்தில் பலப்படும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை அண்டாது. சொல்ல முடியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவ்வளோதாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இனி விசுவாசத்தோடு சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துருச்சுன்னா ஐயோ ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறாதீங்க. கர்த்தர் உங்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்கிற வரைக்கும் உங்கள் அற்ப ஆயுஷ்டை எடுத்துக்கொள்ளவே மாட்டார். எனவே அந்த பயம் வேணாங்க. ஸ்ப்ரிங் லைஃப் 4வது ஆசீர்வாதம், நீரூற்றை போல இருப்பார். நீரூற்றை போல. ஒரு தோட்டம் நீரூற்று இல்லைன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அழகாக இருக்குமா? ஒரு பார்க்குக்கு போகிறோம், காசு கொடுத்து அந்த பார்க்குக்கு போகிறோம், அங்கே ஒன்றுமே இல்லை, காஞ்சு போய் கிடந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். இன்றைக்கி அதே போல் நம்ம வாழ்க்கை காஞ்சு போய் கிடக்குது. அவைகளிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து நீரூற்றை போல கனி தரக்கூடிய தோட்டமாய் நம்மை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 வாசிங்க சிஸ்டம். ஆமாம். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த வருடத்தில் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா தொழிலும் வாய்க்கப்படுங்க. நம்ம கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இது வரைக்கும் தரித்திரமான கையாக இது இருந்திருக்கலாங்க. இந்த கையை பார்த்து சொல்லுங்கள், ஏ கையே, நீ கடன் வாங்கின கை, நீ பாவம் செஞ்ச கை, தரித்திரம் கை, இனி இந்த வேதத்தை நீ தூக்குனா அந்த கடன் இல்லை, அந்த பாவம் இல்லை, அந்த தரித்திரம் இல்லை. உன் கைகளை ஆசீர்வாதமான கரங்களாய் கர்த்தர் வைக்க போகிறாருமா. நீங்கள் சாட்சியை சொல்லுவீங்க. இப்போ கடந்த வருஷத்துக்கு உண்டான சாட்சி இங்கே சொல்லணுங்கள்ல. இதே போல் அடுத்த வருஷம் கர்த்தர் சித்தமாகும்போது 26 என்ட்ரி ஆகிறதுக்கு முன்பாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்கள் கரங்கள் ஆசீர்வாதமான கரங்களை, இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராக ஒரு பஞ்ச காலத்திலிருந்து உன்னை விடுவி. அவர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான நிலத்தில் செழிப்பை உண்டு பண்ணி பஞ்சத்தில் இருந்து நீக்கி நினமுள்ள எலும்புகளை பலனுள்ளதாய் மாற்றி நீர்க்காலங்களில் ஓடப்பட்ட நடப்பட்ட கனி தரக்கூடிய மரமாய் நம்மை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஏன்னா நம்மளை வழி நடத்தக்கூடிய தோட்டக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம வாழ்க்கையில் தோட்டக்காரராக இருந்துட்டாரு அப்படின்னா நாம் செழிப்பற்றவர்களாக இருக்க போகிறதே இல்லை. இது நாள் வரைக்கும் நம்ம தோட்டம் காஞ்சி போய் கிடந்தது, வேற ஒருத்தன் கிட்ட கொடுத்துட்டோம். இனி அவன் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரராக ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் வந்தபடினால நித்தமும் உன்னை நடத்தி நான் செழிப்பாக வைப்பேன் அப்படின்ட்டார். யோவான் 14:14 சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். அப்போ எவ்வளோ குடும்பத்தோடு நீ வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது, இந்த ஜீவ வார்த்தை உன்னை பஞ்சத்தில் நடத்தவே பஞ்சம் உண்டாகிற காலத்தில் நீ உன் வேதத்தை தேவனோடு நீ இடைப்படும் பொழுது உனக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேலின் புத்தகம் 30 நோட் பண்ணிக்கிங்க, வாசிக்க வேண்டாம். எசேக்கியேலின் புத்தகம் 36, 35, அப்புறம் 36. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் பார்க்கலாம். எரேமியாவின் புத்தகம் 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ உங்கள் நம்பிக்கை நீ யார் மேலே வைக்க போகிறீங்க? உங்கள் வெள்ளத்தின் மேலேயோ, சரீரத்தின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, வியாபாரத்தின் மேலேயெல்லாம் வைக்கிறது நல்லது. அதை காட்டில் மேலாய் ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் மேலே. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எரேமியாவின் புத்தகம் 17:8. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தோடு இங்கே கடந்து செல்லலாங்க. அல்லேலூயா. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வேதனையே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு ஒரே வழி கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பாக்கியவானாக இருக்கும். இந்த ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஒரு விஷயம் மாத்திரம் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா இந்த ஆண்டில்? அல்லேலூயா. சபையாய் சேர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கலாமா? வாக்கு தத்துவத்தை வாசிக்கலாமா? முதலாவது சபையாய் சேர்ந்து எடுத்து வாக்கு தத்துவத்தை வாசிக்கலாமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஏசாயாவின் புத்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பாய். நித்தமும் உங்களை நடத்துவாருங்க. சந்தோஷமாக போகும். பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. எனக்கு யாரும் துணை இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, உன்னை தனிமையிலே கொண்டு போய் வைப்பதற்கு எதுக்குன்னா அவர் மகிமை உன்மேல் உதிப்பதற்காக தான். அல்லேலூயா. நீ விசுவாசிப்பானா தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிப்பானா தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னோட குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்க போகும், செழிப்பாக இருக்க போகும். இனி கரைச்சல் வந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அட்டாக் பண்ணாமல் போயிடும். அவ்வளோதான். அல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறான். ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கை வைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்யுங்கப்பா. வேதனை துன்பங்கள் எதுவும் இருக்காதபடி கடந்த வருடத்தில் இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன நன்மைகளை, இழந்து போன சந்தோஷத்தை இந்த ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வழி நடத்தி அதை தரும்படியாக உங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் இந்த பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீ நடத்தி செழிப்பாக இருக்க வைங்க. நல்ல வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நல்ல திருமணத்தை நடத்தி தாங்க. பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றாருக்கு கீழ்ப்படியும்படியான சூழலை உருவாக்கி தாங்க. நல்ல சரீர சுகத்தை கொடுங்கப்பா. இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தி நாங்கள் சுகவாழ்வோடு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிற நல்ல தகப்பனே.